அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி vlog அம்மா வீட்டிலேருந்து ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறேங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு வெடித்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கிறேன். ஒரு 2 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா வறுத்த சேமியாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வறுத்த சேமியாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வெந்து வந்துடும். ஒரு சிம்பிளான சேமியா உப்புமா தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறமா மாடிக்கு பருப்பு காய போட்டுட்ருக்குறேங்க. இந்த பருப்பு பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ஃபார்மர்கிட்ட இருந்து வாங்கின பருப்பு தான். இது அன்ரிஃபைன்டு பருப்பு. இதில் நிறையா தோலோடெல்லாம் பருப்பு இருக்கும். இதை காய வச்சுட்டு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குங்க. சாயங்காலம் இதை காஞ்ச பிறகு நல்லா எடுத்து வச்சிடலாம். அது வரைக்கும் இது காஞ்சிட்ருக்கட்டும். ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு வந்திருந்தேன். அவங்க வீட்டில் என்னோடய கசின் இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக் பெயிண்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பெயிண்ட் எதுக்காக அப்படின்னா ஓல்டு டிஷர்ட் அண்டு ஓல்டு கிளாத்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுக்கு காம்படிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க அவங்க காலேஜில். ஸோ அதனால் ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓல்டு டிஷர்ட்டில். ஸோ நம்மளும் ஓல்டு டிஷர்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்ட்டு பண்ணிவிட்டு நமக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுமோ ரீயூஸ் அந்த மாதிரி நிறையா ரீயூஸ் பண்ணிக்கலாம். நிறைய அட்ராக்டிவான கலர்ஸ் போட்டு நல்ல ஃப்ளவர்ஸு பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் போட்டு நல்லா செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ அதை தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காட்டிகிட்ருக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஓல்டு டிஷர்ட் அண்டு ஓல்டு க்ளாத்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஸ்கூல் காம்படிஷனில் காலேஜ் காம்படிஷன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். போயிட்டு வந்ததுக்கப்புறமா சாயங்காலமாக காய போட்டிருந்த பருப்பையெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து வச்சுட்டு இதில் நிறைய தோல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் உட்காந்து நைட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பாளத்தில் பருப்பெல்லாம் கொட்டி வச்சு தோல் இருக்கிற பருப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இந்த பருப்பு பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ஃபார்மர்கிட்ட இருந்து ஒரு 3 மரக்காலுக்கு வாங்கியிருந்தேன். கத்தருக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக தான். ஒவ்வொரு தடவையும் நான் வெளியில் சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கிட்டு போவேன். அது வண்டு வச்சிருது. ஸோ இந்த மாதிரி லோக்கல் ஃபார்மர்கிட்டேருந்து இந்த தடவை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி காய வச்சு இந்த மாதிரி தோல் இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சு இந்த தடவை எடுத்துகிட்டு போய் கத்தருக்கு போய் வண்டு வராமல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இதை வாங்கியிருக்கிறேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த தாம்பாளத்தில் பேட்சாக இந்த மாதிரி தோல் இருக்கிற பருப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் தோல் இருக்கிற பருப்பாக. இது தோல் இல்லாத நல்ல பருப்பு. ஸோ இந்த மாதிரி 6 கிலோவையும் தோல் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்தளவு 6 கிலோ பருப்புக்கு தோல் இருக்கிற பருப்பு இந்த அளவுக்கு வந்திருக்குது பாருங்கள். ஸோ இதையும் வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு தனியாக 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.